ஓகே, இப்ப நாம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது கணனி வன்பொருள். கணனி வன்பொருள் அப்படின்னு என்னென்றால் கண்ணால பார்க்கக்கூடியதும் தொட்டுணரக்கூடியதுமான கணனியினுடைய பாகங்கள், கம்ப்யூட்டர் பார்ட்ஸ். ஸோ இதை நாம பிரதானமாக வகைப்படுத்துறோம். எப்படி? உள்ளீட்டு சாதனங்கள், வெளியீட்டு சாதனங்கள், சிபியு மைய முறை வழியாக்க அலகு, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், ஸ்டோரேஜ் டிவைசஸ், மெமரிஸ். ஸோ இதுல நாம உள்ளீட்டு சாதனங்கள்ங்கிறது கம்ப்யூட்டருக்கு தரவுகளை, தகவல்களை உள்ளீடு செய்வதற்கு பாவிக்கின்ற உபகரணங்கள் தான் உள்ளீட்டு சாதனங்கள் டிஸ்கஸ் பண்ணினோம். இதுக்குள்ள கீபோர்ட், மவுஸ், ஜாய்ஸ்டிக், பார்கோட் ரீடர், ஓசிஆர், ஓஎம்ஆர், ஓபிஆர் இதெல்லாம் என்ன நாம பாவிக்கும். அதே போல வெளியீட்டு சாதனங்கள் அப்படின்னு என்னென்றால் கம்ப்யூட்டர்ல முறை வழியாக்கல் செயற்பாடு, ப்ரோசஸிங் நடக்கிறது வெளி உலகுக்கு காட்டுவதற்காக நாம் பாவிக்கின்ற உபகரணங்கள், கருவிகள், சாதனங்கள் தான் வெளியீட்டு சாதனங்கள்ட்டு பார்த்தோம். இதுக்கு நாம வெளியீட்டு சாதனங்கள் உதாரணமாக பிரிண்டர் பார்த்தோம், அதே போல மானிட்டர் டிஸ்கஸ் பண்ணினோம், அதே போல ஸ்பீக்கர் என்று சொல்லி பார்த்தோம், ரைட். அதே போல பிளட்டர், ரைட். ஸோ இதான் வந்துட்டு வெளியீட்டு சாதனங்களுக்குரிய உதாரணங்கள். அதே போன்று அடுத்தது நாம டிஸ்கஸ் பண்ண என்னென்றால் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், பிரைன், கம்ப்யூட்டர் மூளை, மைய முறை வழியாக்க அலகுங்கிறத டிஸ்கஸ் பண்ணினோம். அடுத்த விஷயம் நாம பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு என்னென்றால் கம்ப்யூட்டர் நினைவகங்கள். நினைவகத்தை பிரதானமாக நாம ரெண்டு வகைப்படுத்துறோம். முதல் நினைவகம், அதே போல துணை நினைவகம் சொல்றோம். முதல் நினைவகம், அதற்கு முதன்மை நினைவகத்தை மூன்றாக டிவைட் பண்றோம் நாம. தற்போக்கு பெருவழி நினைவகம், அதே போல வந்துட்டு என்ன வாசிப்பு மட்டும் நினைவகம், அதே போல பதுக்கு நினைவகம் என்று சொல்லி மூணு வகையான வகைப்படுத்தல் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அதுல தற்போக்கு பெருவழி நினைவகம் அப்படின்னு என்னென்றால் இங்கிலீஷ்ல சொல்லுவோம் நாம ரெண்டம் எக்ஸஸ் மெமரி என்று சொல்லுவோம். அதாவது ரெண்டம் எக்ஸஸ் மெமரி, இட் மீன் அது வந்துட்டு என்ன கம்ப்யூட்டர்ல கரண்ட்லி அப்போதைக்கு நம்ம தற்போது நடைமுறையில் என்னென்ன ப்ரோக்ராம் எல்லாம் ஒன் பண்ணிருக்கோமோ அந்த ரன்னிங் ஆகிருக்கிற எல்லா ப்ரோக்ராமும் வந்துட்டு என்ன தற்காலிகமாக இருக்கிற ஒரு இடம்தான் அந்த தற்போக்கு பெருவழி நினைவகம். கரண்ட் போனா அதுல இருக்கிற எல்லாமே அழிஞ்சு விடும் சொல்லி பார்த்தோம். அதாவது அதுக்குரிய விசேட பேர் என்ன நாம சொல்ற, கரண்ட் போனா அழிகிறதால அந்த ரெமுக்குரிய விசேட பேர் என்ன சொல்ற, என்னன்னு சொல்ற நாம கரண்ட் போனா விளங்கல, volatile. வெரி குட், ரைட். ஸோ கரண்ட் போனா கம்ப்யூட்டர்ல இருக்கிற எல்லா தரவுகள், தகவல்களும் அழிஞ்சு விடுங்கிறதுக்கு நாம சொல்ற volatile. அது வந்துட்டு ரெம்ட ஒரு ஸ்பெசிபிக் ஃபீச்சர்ஸ், விசேட பண்புன்னு சொல்லி பார்த்தோம், ரைட். ஸோ முதல் நினைவகத்துல முதலாவது பார்த்து நாம தற்போக்கு பெருவழி நினைவகம். இப்ப ரெண்டாவது பார்க்க போற நாம வாசிப்பு மட்டும் நினைவகம். வாசிப்பு மட்டும் நினைவகம் இங்கிலீஷ்ல ரீட் ஒன்லி மெமரி, ஷோர்ட்டா சொல்றோம் ரொம்னு சொல்லுவோம். அப்படின்னு என்னென்றால் இதை பேர்லயே சொல்லுவோம், நேம்லயே வருது பாருங்க. வாசிப்பு ஏற்கனவே கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரர், உற்பத்தியாளர் கம்ப்யூட்டர் சிப், மதர்போர்ட்னு சொல்லுவோம், தாய்ப்பலகை. அதுல ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணி வச்சியா கம்ப்யூட்டர் ஒன்று ஒன் பண்ணக்குள்ள அதுல இருக்கிற அடிப்படை உள்ளீட்டு வெளியீட்டு விஷயங்கள் வந்துட்டுன்னா ரீட் பண்ணி வாசிச்சு காட்டும். அதான் வந்துட்டு வாசிப்பு மட்டும் நினைவகம். இப்ப இது கரண்ட் போன இதுல இருக்கிற அழியுமா வாசிப்பு மட்டும் நினைவகத்துல? கரண்ட் அழியாது. அதால நாம சொல்ற நாம இத நான் volatile மெமரி, அழிவுறா நினைவகம்னு சொல்லுவோம். கரண்ட் போனாலும் இதுல இருக்கிற தகவல்கள், தரவுகள் எல்லாம் என்ன எப்படி நாம வச்சோமோ அதே போல இருக்கு, ரைட். ஸோ ரீட் ஒன்லி மெமரிக்குரிய ஸ்பெசிபிக் ஃபீச்சர்ஸ், விசேட பண்பு என்னென்று கேட்டோம் என்றால் நான் volatile. எம்சிக்யூ டெஸ்ட் பண்ணுவாங்க, அழிவுறா நினைவகம். ஆனா தற்போக்கு பெருவழி நினைவகம், ரெண்டம் எக்ஸஸ் மெமரி விசேட பண்பு என்னென்று கேட்டா அது அழிவுறும் நினைவகம், அழிதாக்கு, volatile. வாசிப்பு மட்டும் நினைவகம் எப்படி அழிவுறா. வாசிப்பு மட்டும் நினைவகத்தில் உள்ள தகவல்கள் எப்போதும் மாறாமல் இருக்கு. ஆகவே அது அழிவுறா நினைவகம் ஆகும். அப்ப அதாவது நாம என்ன சொல்றோம், இது நான் volatile மெமரின்னு சொல்றோம். கணனியின் அடிப்படை முறை வழிக்கு தேவையான கட்டளைகள் வாசிப்பு மட்டும் நினைவகத்தில் தேவைப்படும். அப்ப கம்ப்யூட்டர்ல முறை வழியாக்கத்துக்கு, முறை வழி அதாவது ப்ரோசஸிங்குக்கு தேவையான கட்டளை கொமாண்டுகள் இருக்கிற இடம் தான் இந்த ரீட் ஒன்லி மெமரி, ரைட். ஸோ அடிப்படை உள்ளீட்டு வெளியீட்டு தொகுதி, பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம், கட்டளையாக இருக்கும் இக்கட்டளைகள் கணனி உற்பத்தி நிர்வாகத்தினால் வாசிப்பு மற்றும் நினைவகத்தில் சிறிய இடத்தில் தேக்கி வைக்கப்பட்டு கணனி தாய்ப்பலகையில் பொருத்தப்பட்டுள்ளன, மதர்போர்ட்ல. அப்ப
கம்ப்யூட்டரை உற்பத்தி செய்யறாங்க, அவங்கள சொல்ற நாம கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரர். அவங்க இந்த கம்ப்யூட்டரை உள்ளீட்டு வெளியீட்டு எப்படி நடக்கணுங்கிற கொமாண்டுகள் கட்டளைகள் எழுதி வச்சிருக்காங்க. அதான் இந்த வாசிப்பு மட்டும் நினைவுன்னு சொல்றோம். அது கம்ப்யூட்டரை தாய்ப்பலகை, அதாவது மத போர்ட்டில் ஒரு சிப்பாக வந்துட்டு இந்த படத்துல பார்த்தா விளங்கும். விளங்கிட்டாப்ப உங்களுக்கு இது? எழுதி கொள்ளுங்க, எழுதி கொள்ளுங்க. Right, okay. எழுதிட்டீங்களா அது? Have you written this one? Yes, sir. முதல் நினைவகத்துல அடுத்த விஷயம் பார்க்க போறோம். முதல் நினைவகத்துல 3 வகைகள் இருக்குன்னு சொல்லி நாம இப்ப டிஸ்கஸ் பண்ணினோம். முதலாவது பார்த்தோம் தற்போக்கு பெருவழி நினைவகம். 2வது பார்த்தோம் வாசிப்பு மட்டும் நினைவகம், ரீட் ஒன்லி மெமோரின்னு பார்த்தோம். 3வது பார்த்தோம்டா பதுக்கு நினைவகம், இங்கிலீஷ்ல சொல்லுவோம் ஹேஸ் மெமோரின்னு சொல்லுவோம். இப்ப ஹேஸ் மெமோரியில நோக்கம் என்னென்றால் கம்ப்யூட்டரை மைய முறை வழி அலகு சிபியூட வந்துட்டுன்னா ஸ்பீட்டை கூட்டணும். அதுக்கு ப்ரோசஸிங்க்கு தேவையான தரவுகளை குயிக்கா கொடுக்கணும். அதுக்காக வேண்டி முதன்மை நினைவகம் அதுல இருந்து டக்குனு எடுத்து தேவையான தரவுகளை வச்சிருக்கீங்க. இப்போ சிபியூல ப்ரோசஸிங் நடக்கக்கூட குயிக்கானையும் கொடுக்கும். அதான் வந்துட்டு பதுக்கு நினைவகம்னு சொல்றோம். பதுக்கு நினைவகம் அப்ப எதற்கு இடையில இருக்குன்னு பார்த்தோம்னா சிபியுக்கும் மெயின் மெமோரிக்கும் இடையில இருக்கிற ஒரு நினைவகம் தான் இந்த கேஸ் மெமோரி, பதுக்கு நினைவகம்னு சொல்றோம். பதுக்கு நினைவகம் ஏனைய நினைவகங்களிலும் பாருங்க அளவில் சிறியதாக இருக்கின்ற போதிலும் மிகவும் விரைவான சைஸ் வந்துட்டு மற்ற மெமோரியை விட சின்னது என்றாலும் ஸ்பீட் கூட, வேகம் கூடினது. ரைட், இது மைய முறை வழி அலகு, அதாவது சிபியு மெமோரி என்று சொல்லியும் சொல்றோம், சிபியு மெமோரி என்று சொல்லியும் சொல்றோம். ரைட், ஸோ மைய முறை வழி அலகுக்கும் சிபியு முதன்மை நினைவகத்துக்கும், அப்ப சிபியுக்கும் மெயின் மெமோரிக்கும் இடையே உள்ள இது அடிக்கடி பயன்படுத்தப்படும் தரவுகளை வச்சிருக்கோம். அப்ப அடிக்கடி ஒரு தரவு தேவைண்டா அந்த தரவு எங்க இருக்குமெண்டா நம்மட அந்த பதுக்கு நினைவகத்தில் இருக்கு. ஸோ முறை வழியாக்கல் செயற்பாடு ப்ரோசஸிங் நடக்கிற எங்கென்றால் மைய முறை வழி அலகுல நடக்கும். அப்ப மைய முறை வழி அலகுல ஒரு முறை வழியாக்கல் நடக்கிறண்டா அதுக்கு தரவு தேவை. அந்த தரவு ஆறு எடுத்து கொடுக்காருண்டா இந்த கேஸ் மெமோரி பதுக்கு நினைவகம். எங்க இருந்து எடுக்காருண்டா முதன்மை நினைவகத்துல கொடுக்காரு. ரைட், ஸோ மைய முறை வழி அலகிலிருந்து தரவுகள் இருக்கின்றனவா என்பது பதுக்கு நினைவகத்தில் சோதித்து பார்க்கப்பட்டு, அப்ப மைய முறை வழியால சிபியு ப்ரோசஸிங்கு தரவு இருக்கா இல்லையாண்டு வா, இல்லாட்டி என்னை பதுக்கு நினைவகம் குயிக்கா முதன்மை நினைவகத்திலிருந்து எடுத்து வச்சு கொடுக்கும். ரைட், சோதிக்க பார்க்கப்பட்டு
முறை வழியாக்கத்திற்கு வழிப்படுத்தப்படும். இம்முறை வழி காரணமாக மைய முறை வழி அலகின் கதி அதிகரிக்கும். இப்படி இந்த பதுக்கு நினைவாகத்தாலே கேஸ் மெமோரியானால் சிபியோட முறை வழியாக்கத்திலே ஸ்பீட் அதிகரிக்குது, வேகம் என்ன இது கதி கூடுது. எனினும் தரவுகள் இல்லாத போது முதன்மை நினைவகத்திலிருந்து தரவுகளை பெற்றுக்கொண்டு அவற்றை பதக்கு நினைவகத்தில் தேக்கி வைத்து மைய முறை அலகுக்கு வழிப்படுத்தப்படும். அப்ப தரவு இல்லைண்டா பதுக்கு நினைவகம் எங்க இங்கே எடுக்குதுன்னு சொன்னா முதன்மை நினைவகத்தில் எடுத்து அது வந்துட்டு என்ன சிபியூக்கு ப்ராசஸிங்க்கு டக்குன தரவுகளை கொடுக்கும். இதான் வந்துட்டு என்ன பதுக்கு நினைவகம். விளங்கிட்டா உங்களுக்கு இது? எஸ் சார். Can you tell me what you have understood? என்ன விளங்குறீன்னு சொல்லுங்க. பதுக்கு நினைவகம் அப்படின்ற என்ன சொல்லுங்க பாப்பா, என்ன விளங்குறீங்க உங்களுக்கு? பதுக்கு நினைவகம் மற்ற நினைவகங்களை விட சிறியது. சிபியுக்கும் மெயின் மெமரிக்கும் சென்ட்ரல்ல இருக்கும். எஸ், ஃபங்க்ஷன் என்ன, தொழிற்பாடு என்ன? தொழிற்பாடு எஸ் மைய நிறுவனத்தை தகவலை அனுப்புறது. மைய முறை வழி அலகுக்கு தரவுகள் என்ன குயிக்கா அனுப்பி மைய முறை வழி அலகுல கதிய கூட்டும், ஸ்பீட்டை கூட்டும். சரியானே? அதான் இதுல ஃபங்க்ஷன். எல்லாருக்கும் கிளியர் தானே? யாரும் விளங்காம இருந்தா சொல்லுங்களா? எல்லாருக்கும் விளங்கிட்டா? சார் அகைன் ஒரு தடவை சொல்லுங்களா? ரைட், ஓகே. பதுக்கு நினைவகம் அப்படின்ற என்னன்னு சொல்லி பார்த்தோம் என்றால் கம்ப்யூட்டர்ல ப்ராசஸிங் நடக்கிற ப்ராசஸிங்கிறது முறை வழியாக்கல் செயற்பாடு. அதாவது ஒழுங்குபடுத்தப்படாமல் இருக்கிற ஒரு விஷயத்தை ஒழுங்குபடுத்தல் செயற்பாட்டுக்கு செய்கிறதுக்குரிய ஆள் வந்தாருன்னு பார்த்து அந்த செயற்பாட்டுக்கு உட்படுத்துற ஆள் சிபியு, மைய முறை வழி அலகு. அப்ப அந்த மைய முறை வழி அலகுக்கு ஒரு ஒழுங்குபடுத்தல் செய்யணும்னா தரவு வேணும். அந்த தரவு உள்ளீட்டு சாதனங்களூடாக முதன்மை நினைவகத்துக்கு வரும். முதன்மை நினைவகத்துல வார தரவை இந்த கேஸ் மெமோரி அங்கிருந்து குயிக்கா எடுத்தெடுத்து இந்த சிபியூக்கு மைய முறை வழி அலகுக்கு குயிக்கா கொடுக்குறாள் தான் இந்த பதுக்கு நினைவகம். அண்டர்ஸ்டூட்? இப்ப விளங்கிட்டா உங்களுக்கு? விளங்கிட்டா? ரைட், ஓகே. எழுதி கொள்ளுங்களா அப்ப? ரைட், ஓகே. உங்களுக்கு எல்லாம் கிளியரா அப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணினது? எஸ். எஸ் சார். ரைட், ஓகே. அப்ப இந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க நீங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ரைட், ஸோ உங்களுக்கு வேணும்னா திருப்பி இருக்க நான் குரூப்ல போடுறேன். எல்லாரும் பிரயோசனம் அடைகிறதுக்கு செய்யுங்க. ஷேரிங் டேக் உங்களோட ஸ்கூல்ல நிறைய பேர் இருப்பாங்க. உங்களுடைய ஸ்கூல்ல ஒரே நபர் வந்துருக்கீங்க, நிறைய பேர் வந்துருக்கீங்க. ஒரு ஸ்கூல்ல இருந்து ஒரு ஆள் தானே வந்துருக்கீங்க. சார் நெக்ஸ்ட் கிளாஸ் எப்ப? உங்களோட குரூப்ல போடுவேன். சரிதானே? உங்களோட குரூப்ல எல்லா டீட்டெயில்ஸும் போடுவேன். சரியானே? இப்போ நம்ம கிளாஸ் போயிட்டு உங்களோட எக்ஸாம்ல இருங்க கூட நிறைய ரிவிஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு செய்வேங்க.
இப்போ அந்த குரூப் லிங்க நான் திருப்பி சாட் விண்டோவில் போட்டிருக்கேன். எல்லாருக்குமே அதை ஷேர் பண்ணுங்க. சரி, எல்லா உங்களுடைய ஸ்கூல்ல நீங்க மட்டும் ஒரு ஆள் அட்டென்ட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே ஷேர் பண்ணி எல்லாரும் என்ன பயன்படுறதுக்கு வழிவகைகள் செஞ்சு கொள்ளுங்க. ஏதும் உங்களுக்கு டவுட் இருக்கா, விளங்காம எதுவும் இருக்கா இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்றதுல? எதுவும் விளங்காம இருக்கா No, இப்ப sir. படிச்சதுல? எதுவும் விளங்காம இருக்கா நான் படிப்பிச்சதுல இப்ப உங்களுக்கு? No, இல்ல sir. சார். எக்ஸ்பிளைன் பண்ண எல்லாம் கிளியர் தானே உங்களுக்கு? எஸ் Home, சார். sir. ரைட், ஓகே. இப்ப நாம இப்ப டிஸ்கஸ் பண்ணினது வந்துட்டு என்ன, கம்ப்யூட்டர்ல வன்பொருள் சரியானே, கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்ன்னு சொல்லுவோம். அப்படின்னா கம்ப்யூட்டர்ல நாம என்ன கண்ணால பார்க்கக்கூடியதும் தொட்டுணரக்கூடியதுமான கணனியினுடைய பாகங்கள் தான் வன்பொருள். இதுக்குள்ள உள்ளீட்டு சாதனங்கள், வெளியீட்டு சாதனங்கள், மைய முறை வழியாக்கலகு CPU, அதே போல நினைவகம் இருக்கு என்று சொல்லி நாம் நினைஞ்சோம் இப்ப டிஸ்கஸ் பண்ணினோம். ரைட். ஸோ அதுல முதலாவது நாம் இப்ப டிஸ்கஸ் பண்ணது வந்துட்டு என்னென்றால் முதன்மை நினைவகம் அப்லாட்டி முதல் நினைவகம் பார்த்தோம். அந்த முதல் நினைவகத்துல 2 டெர்மினாலஜிஸ் உங்களோட MCQ டெஸ்ட் பண்ணக்கூடியது நான் சொன்னேன். volatile memory என்ன, அழிதக நினைவகம் என்ன சொல்லுங்க பாப்போம். அழிதக நினைவகம்டா தற்காலிகமாக வைத்துக்கொள்வது, விலங்குகள் எப்படி தகவல்கள் தற்காலிகமாக அங்க சேமிக்கப்பட்டு காணப்படும். கரண்ட் ஆஃப் ஆயினாலோ அல்ல சுவிட்ச் ஆஃப் ஆயினாலோ தகவல்கள் அழிஞ்சு போயிடும். வெரி குட், தட்ஸ் த ஐடியா. அப்ப volatile அழிதக நினைவகம் டிசைட பண்பன் என்றாதிர கரண்ட் ஓஃப் பண்ணம்டா, சுவிட்ச் ஆஃப் பண்ணம்டா அதுல இருக்கிற எல்லா தரவுகளும் தகவல்களும் அழிஞ்சிடும். அடுத்தது நாம டிஸ்கஸ் பண்ணினோம் நான் volatile மெமரி, அழிவுறா நினைவகம். அப்படின்னா என்ன அழிவுறா நினைவகம்டா? அழிவுறா நினைவகம் என்ன? மின்சாரம் துண்டிக்கப்பட்டாலும் தரவு தகவல் அழியாது. வெரி குட், ரைட், ஓகே. மின்சாரம் துண்டிக்கப்பட்டாலும், அதாவது நம்ம கம்ப்யூட்டரை ஓ பண்ணினாலும் அது இருக்கிற தரவுகள் தகவல்கள் எல்லாமே என்ன அழியாம இருக்கு. அதால நாம் என்ன சொல்றோம், நான் volatile அழிவுறா நினைவகம். அதாவது கம்ப்யூட்டர் உற்பத்தியாளர்கள் கம்ப்யூட்டர் உள்ளீட்டு வெளியீட்டுக்கு தேவையான அறிவுறுத்தல்கள்ல மதர்போர்ட்ல இருக்கிற சிப்புல எழுதி வச்சிருக்காங்க. ரைட். ஸோ அதான் வந்துட்டு என்ன நான் volatile. அப்ப முதல் நினைவகத்துல எத்தனை வகைகள் இருக்கு? 3. என்னென்ன வகை? RAM, RAM, cache memory. எஸ், வெரி குட், ஓகே. கேஸ் மெமோரி என்ன, பதுக்கு நினைவகம் அப்படின்னு என்ன சொல்லுங்க பாப்போம். சவுண்டா ஸ்பீட் லவுடா ப்ளீஸ். ரைட். பதுக்கு நினைவகம் அப்படின்னா என்ன? பதுக்கு நினைவகம்டா எஸ் யூ கேன். ரைட். நீங்க சொல்ல உங்களுக்கு மறக்காம ஞாபகம் வரும் குயிக்கா. ரைட், ஓகே. பதுக்கு நினைவகம் அப்படின்னா என்ன? பதுக்கு நினைவகம் மைய முறைவழியாக்கத்தில் இது வந்து கேஷ் மெமரியில இருச்சோ இல்லையோன்னு அவசரமா பார்த்து அதோட கதி அதிகரிச்சு. எஸ், அதாவது மைய முறை வழியாக்க அலகிட கதியை கூட்டுறதுக்காக வேண்டி ஹெல்ப் பண்ற ஒரு நினைவகம் தான் வந்துட்டு என்ன நம்மட பதுக்கு நினைவகம் அப்படின்னு சொல்றோம். ரைட். அதாவது முதல் நினைவகத்திலிருந்து பதுக்கு நினைவகம் என்ன எடுத்து குயிக்கா அந்த முறை வழியாக்குறது கொடுக்குது. ரைட். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களா, அதான் போயிட்டு 1 or 2 minutes.
ரைட், ஓகே. இப்ப நாம டிஸ்கஸ் பண்ணி இருக்கிறது நினைவகம். இதுல நினைவகத்தை பிரதானமாக 2 வகைப்படுத்துறோம். முதல் நினைவகம் அல்லது முதன்மை நினைவகம். அடுத்தது பார்த்தோம்னா துணை நினைவகம். முதல் நினைவகத்திலே எத்தனை வகைப்படுத்தல் இருக்கி? முதல் என்னென்ன அது சொல்லுங்க பாப்போம். random access memory, read only memory, cache memory. வெரி குட். ஓகே, அடுத்தது பார்த்தோம்னால் துணை. இப்ப முதல் நினைவகத்தை நாம முதன்மை நினைவகத்தை சொல்லுவோம். அது டெம்பரரி ஸ்டோரேஜ் டிவைசஸ், தற்காலிக நினைவகம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா துணை நினைவகத்தை நாம சொல்ற எப்படின்னு என்றால் நிரந்தர நினைவகம், நிலையாக தேக்கி வைக்கிற. கரண்டு போனாலும் இதில் இருக்கிற தகவல்கள் எல்லாம் என்ன மாட்டாது, அழிய மாட்டாது. ஒரு தகவல்களை இன் ஃபியூச்சர், எதிர்காலத்திலே நம்மளுக்கு வேணும். இண்டை பாவிச்சு போட்டு இவ்வளத்தை அழிச்சு போட்டு போகாம நாளைக்கும் வேணும், அடுத்த வீக்கும் வேணும், அடுத்த வருஷமும் வேணும் என்றால் நாம துணை நினைவகத்துல சேமிச்சு வைப்போம். இதை செகண்டரி மெமோரின்னு சொல்லுவோம். அப்படி ஆக்சிலரி ஸ்டோரேஜ் டிவைஸ்ன்னு சொல்லுவோம். துணை நினைவகம் அல்லது துணை தேக்கம் தகவல்களை நிலையாக தேக்கி வைக்கும். நான் சொன்ன அப்படின்னா பெர்மனண்டாக சேமிச்சு வைக்கிறதுக்கு, ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது பாவிக்கிற துணை உறுப்புண்டா இந்த துணை நினைவகம். இது புறத்தேக்கம் எனவும் அழைக்கப்படும். உள்ளே கணனி தொகுதிக்கு தொடுக்கப்படும் தேக்க சாதனங்கள் போன்றே புறத்தே கணனிக்கு தொடுக்கக்கூடியதுமாகும். இங்கும் கொண்டு செல்லத்தகுதுமான துணை தேக்க சாதனங்கள் உள்ளன. இவற்றை அதே போல அடுத்த பார்த்தோம்னா கம்ப்யூட்டர்ல நிரந்தரமாக நாம் என்ன அட்டாச் பண்ணி வச்சிருக்கோம், தகவல்களை நிரந்தரமாக சேமிச்சு வைக்கிறோம். அதே போல நிரந்தரமாக சேமிச்சு வச்சு இதை நாம் என்ன போர்ட்டபிள், தூக்கிட்டு போகலாம், விரும்பின இடத்தை கொண்டு போகலாம். எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்னு சொல்லுவோம். சரியானே? இன்டர்னல்ங்கிறது கம்ப்யூட்டருக்கு உள்ள வைக்கிறது, எக்ஸ்டர்னல்ங்கிறது நாம போர்ட்டபிள் ஹார்ட் டிஸ்க். விரும்பின இடத்தை கொண்டு போய் விரும்பின டிவைஸ்ல அடிச்சு தேவையான தகவல்களை எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்ப துணை தேக்கம்ங்கிறது பிரதானமான விஷயம் என்னென்றால் தகவல்களை நிலையாக தேக்கி வைக்கிறது பாவிக்கிற உபகரணம் தான் துணை நினைவு. தற்காலிகமாக தேக்கி வைக்கிறது பாவிக்கிற நினைவகம் தான் முதல் நினைவகம். விளங்குதா? இப்ப முதல் நினைவகத்துல 3 வகைப்படுத்தல் இருக்கிறா போல துணை தேக்கம் செகண்டரி ஸ்டோரேஜ்லயும் வந்துட்டு 3 வகையான வகைப்படுத்தல் இருக்கு. என்னென்னு பார்த்தோம் என்றால் காந்த ஊடக சாதனம், இங்கிலீஷ்ல சொல்லுவோம் மேக்னெட்டிக் மீடியா டிவைசஸ். ரைட்? அதே போல ரெண்டாவது பார்த்தோம்னா ஒலியியல் ஊடக சாதனங்கள், ஒப்டிக்கல் மீடியா டிவைசஸ். அதே போல பார்த்தோம்னா திண்ம நிலை சாதனங்கள், solid state devices என்று சொல்லி 3 வகையான வகைப்படுத்தல் என்னத்தில் இருக்கு? துணை நினைவகத்தில் இருக்கு. இப்ப காந்த ஊடக சாதனம் மேக்னெட்டிக் மீடியா எடுத்தோம்னா அதுக்கு உதாரணம் பார்த்தோம்னா வன்பட்டு ஹார்ட் டிஸ்க்னு சொல்லுவோம். நம்ம கம்ப்யூட்டர்ல ஹார்ட் டிஸ்க் இல்லாம ஒரு இது இருக்க மாட்டோம். அதே போல நெகிழ்வட்டு ஃப்ளாப்பி டிஸ்க். அதே போல காந்த நாடா மேக்னெட்டிக் டேப். ரைட்? இதுகள் வந்துட்டு என்ன காந்த ஊடக சாதனத்துக்கு உதாரணங்கள். MCQ கூட டெஸ்ட் பண்ணலாம். அதே போல ஒலியியல் ஊடக சாதனங்களுக்கு உதாரணம் என்ன? இருவட்டு CD, இலக்க முறை மின்னுட்ப வட்டு DVD, ப்ளூரே டிஸ்க். ரைட்? ஸோ இதுகள் வந்துட்டு என்ன ஒலியியல் ஊடக சாதனங்களுக்கு உதாரணம். அதே போல திண்ம நிலை சாதனங்களுக்கு solid state டிவைசஸ்க்கு உதாரணம் என்னன்னு பார்த்தோம்னா நம்மளோட பென் டிரைவ், USB பிளஸ் டிரைவ். அதே போல மெமரி கார்டு. இதுகள் வரும். விளங்கிட்டா உங்களுக்கு என்னன்னு சொல்லி விளங்கிட்டா விளங்கலையா? சார் நொறுக்க விளங்கப்படுத்திடுவோம் சார். ஓகே. துணை நினைவகம் அப்படின்னு என்னென்றால் இது நாம தகவல்களை நிலையாக என்றால் பெர்மனண்டாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பாவிக்கிற உபகரணம் தான் இந்த துணை நினைவகம்னு சொல்றோம். இது ஹார்ட் டிஸ்க் நம்ம கம்ப்யூட்டருக்கு உள்ளுக்கு நான் நிரந்தரமா அட்டாச் பண்ணி வச்சிருக்கோம். அப்படி நாம நிரந்தர நினைவகமாக போர்ட்டபிள், விரும்பின இடத்தை எடுத்து போகலாம், போய் விரும்பின டிவைசஸ்ல கனெக்ட் பண்ணி எடுக்கலாம். சோ இந்த துணை தேக்க சாதனங்களை நாம 3 வகையாக வகைப்படுத்துறோம். முதலாவது பார்த்தோம்னா காந்த ஊடக சாதனம் மேக்னெட்டிக் மீடியா டிவைசஸ். ரெண்டாவது பார்த்தோம்னா ஒலியியல் ஊடக சாதனங்கள், இங்கிலீஷ்ல ஒப்டிக்கல் மீடியா டிவைசஸ். மூணாவது பார்த்தோம்னா திண்ம நிலை சாதனங்கள், solid state devices என்று சொல்லி டிவைட் பண்றோம். அதுக்கு உதாரணங்கள் காந்த ஊடக சாதனத்துக்கு ஹார்ட் டிஸ்க், ஃப்ளாப்பி டிஸ்க், மேக்னெட்டிக் டேப். ஒலியியல் ஊடக சாதனங்களுக்கு உதாரணம் இருவட்டு CD, DVD, ப்ளூரே டிஸ்க். திண்ம நிலை சாதனங்களுக்கு USB பென் டிரைவ், மெமரி கார்டு. விளங்கிட்டப்ப உங்களுக்கு
எஸ். Yes, sir. Right. என்ன வழங்குறீ சொல்லுங்க பாப்போம். துணை நினைவகம் என்ன சொல்லுங்க. தரவுகளை நிரந்தரமாக சேவ் நிரந்தர- பண்ணி பயன்படுத்தப்படும் ஒரு ஊடகம். Right. தரவுகளை தகவல்களை நிரந்தரமாக அப்படி நிலையாக தேக்கி வைக்கிறது பாவிக்கிற ஒரு ஊடகம் தான் இது. Right. அதுல என்னென்ன வகையான வகைகள் இருக்கு? 3 வகைகள் காணப்படுது. காந்த ஊடகங்கள், ஒளியியல் ஊடக சாதனம், திண்ம நிலை சாதனம். நிலைச்சா- Right. Okay. Very good. Okay. எழுதி கொள்ளுங்க அப்போதையும். ரைட் ஓகே. இன்றைக்கு நாம படிச்ச விஷயத்திலே ஏதாவது உங்களுக்கு விளங்காம இருக்கா? ஏதும் டவுட்டா இருக்கா? ஏதும் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா திருப்பி நான்? Do you have any doubt regarding my today's session? ஏதும் டவுட் இருக்கா? ஏதும் விளங்காம இருக்கா? No, sir. ரைட் ஓகே. அப்ப நீங்க அந்த பேமெண்ட் செய்யாதாக்கள் பேமெண்ட்டை செஞ்சு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களோட பேமெண்ட் ஸ்லிப்பை. அதே போல அந்த குரூப் லிங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் மாருக்கும் சொல்லி கிளாஸ்ல ஜாயின் பண்ணி விடுங்க. ரைட் ஓகே. Okay, sir. ரைட் ஓகே. எழுதி முடிஞ்சா யூ கேன் லீவ். ரைட் ஸோ வி வில் மீட் இன் அவர் நெக்ஸ்ட் கிளாஸ். அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். ரைட் எல்லாரும் எழுதிட்டீங்கயானே? Have you written this one? Yes. Have you written this one? குரூப் லிங்க் உங்களோட இதை போட்டிருக்கேன் chat விண்டோவில். ஷேர் பண்ணி கொடுங்க மத்தாக்களுக்கு. ரைட் எல்லாரும் எழுதிட்டீங்களா அது? எல்லாருக்கும் எழுதி முடிஞ்சா? யா. Right. Okay. You can leave. We will meet in our next class. அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். ரைட் லீவ் ஆகுங்க.